அண்ட் ஜென்டில்மேன், இப்ப நானாஜி உங்களுக்காக ஒரு பாட்டு பாட போறாரு. வணக்கம். இப்ப நான் உங்க எல்லாருக்கும் ஒரு அற்புதமான ராகத்தை பாடி காட்ட போறேன். நல்லா வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. இங்க இருந்து நம்ம யாராலும் தப்பிக்க கூட முடியாது. இவரை எப்படியாவது தடுத்தாகணுமே, இல்லைன்னா பாவை எல்லாரும் கடலுக்குள்ள குதிச்சிருவாங்க. சங்கீத ஞானம் இல்லாதவங்க. இவர் பாட்டு கேட்டது எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, நான் போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரேன். என்னோட சாண்ட்விச்ச கூட திருட லட்டு சிங் சார், இங்க ஒரு திருட வந்திருக்கா, சீக்கிரம் வாங்க. என்னது, லட்டு சிங் இருக்கிற இடத்துல திருட்டா? அது யாராக இருந்தாலும் சரி, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். என்ன 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 பண்றீங்க? என்ன விடுங்க, நான் பால் கிடையாது. என் பேக்கை விடு. இந்த சீகல் என் பேக்கை எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. ஹெல்ப் பண்ணுங்க. எங்க கிளம்பிட்ட சிவா? அது இருக்கட்டும், இந்த பையன் இப்ப எங்க போயிட்டு இருக்கான்? இந்த குட்டி பையன் யாரு? இவனால எப்படி அந்த பேக்க வாங்க முடிஞ்சது? என் சீகலையை தடுத்துட்டான். நான் தான் சீகல்ஸ் மான்ஸ்டர். நீ ரொம்ப அற்புதமா பண்ண தம்பி. சைக்கிளை எப்படி நீ பறக்க விட்ட? நீ ஒரு ஹீரோ தான். தேங்க்ஸ் சிவா. நிறுத்துங்க. யாரும் சாப்பாட்டை சாப்பிடக்கூடாது, புரிஞ்சுதா? நீங்க எதுவுமே இல்லாம தான் திரும்பி வந்திருக்கீங்க. வேலைய செஞ்சு முடிக்கலனா உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. கிளம்புங்க, எங்க வேணாலும் போயிட்டு வாங்க. ஆனா ஏதாவது ஒரு பொருளை திருடிட்டு தான் வரணும்.
அது இந்த லட்டு சிங் இருக்கிற இடத்துல திருட்டா. ஹை, அந்த திருடன் இந்த கப்பலுக்குள்ள தான் இருக்கான். நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. அந்த திருடனை பிடிச்சி உங்க பொருளெல்லாம் நான் உங்களுக்கு தரேன். ஓகே, ரொம்ப அற்புதமா பண்ணீங்க. இப்ப நீங்க போய் உங்களோட சாப்பாட்டை சாப்பிடலாம். ஏ கான்ஸ்டபிள், எங்க பாத்தியா? இப்ப யாராலையும் என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. எப்படி இருக்கேன் பாத்தியா? இந்த ராத்திரி முழுக்க என்ன நடக்குதுன்னு நான் பார்த்து அந்த திருடனை நான் கையும் களவுமா பிடிக்கிறேன். ஹே, சரி, இப்ப நீ கிளம்பலாம். ஓகே? ஓ ஓ திருடே விடாதீங்க. போதும், நான் திருடனை கையும் களவுமா பிடிக்கத்தான் திருடன் காஸ்டியூம்ல இப்படி வந்தேன். நீங்க என்னடா அண்ணா? ஒருவேளை நான் யோசிக்கிறது தான் நீயும் யோசிக்கிறியா? என்ன? அதாவது திருடன் இந்த கப்பல்ல கிடையாது, அந்த ஐலாண்ட்ல தான் இருக்கான். சீகல்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்து அவன் இங்க இருக்க எல்லாத்தையும் திருடிட்டு போயிருக்கான். எஸ் ரேவா, நீ சொல்றது உண்மைதான். நம்ம அந்த திருடனை பிடிக்கிறதுக்கு ஐலாண்டுக்கு போயே ஆகணும். நீங்கெல்லாம் எங்க போய்கிட்டு இருக்கீங்க? சிவா, இந்த பையன் இங்கேயும் வந்துட்டானா? இவன் மட்டும் என்ன பார்த்துட்டான்னா அதுக்கப்புறம் என்னோட ரகசியம் எல்லாம் தெரிஞ்சிருமே. சீகல்ஸ், ஐலாண்டுக்கு அந்த பையன் வந்திருக்கான் பாருங்க. அவன் கதையை முடிச்சிருங்க. போங்க. சிவா, அங்க அங்க பாரு, சீகல்ஸ். அதெல்லாம் இவங்க ட்ரைனிங் பண்ணி வச்சிருக்க சீகல்ஸ். நீங்க எல்லாரும் ஒரு பக்கம் போங்க, நான் இவங்கள வேற திசையில கொண்டு போறேன். போன்ல எல்லாரும் என் கூட கனெக்டர்ல இருங்க. ஏய், இங்க 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 வாங்க. இவன் மறுபடியும் தப்பிச்சிட்டான். சிவா, இங்க அந்த சீகல்ஸோட ட்ரைனர் இருக்கான். அவன் மானிட்டர்ல உன்னதான் பாத்துட்டு இருக்கான். ஓகே ரேவா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்கிட்டயும் சொல்லி அவங்கள எப்படியாவது வெளியில கொண்டு போற சொல்லு. நீ என்ன பண்ணணும்னு நான் உனக்கு அப்புறம் சொல்றேன். ஓகே சிவா. இந்த பையன் மட்டும் எப்படி எல்லா தடவையும் தப்பிக்கிறான்னு எனக்கு சுத்தமா தெரியவே இல்லை. அச்சச்சோ, இந்த பையன் எங்க போயிட்டான்? எங்கன்னு தெரியலையே. அவன் எப்படி தெரியுமா அங்கிள்? நீங்க தான் எல்லாத்தையும் உடைச்சிட்டீங்க. ஏய், நீங்க இங்க வரைக்கும் வந்துட்டீங்களா? இந்த பசங்களை பிடிங்க. ஆ.
நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். யோ கான்ஸ்டபிளே, இங்க ஏதோ ஒரு மர்மம் இருக்குயா, வா போய் என்னன்னு பார்க்கலாம். ஹலோ, மே கம் இன். ஹலோ. லட்டு சிங் சார், சீக்கிரம் வாங்க, வெளியில சீக்கிரம் வாங்க. ஏய், நான் போலீஸ்காரன், என்னை அப்படியெல்லாம் கொத்த கூடாது, சொன்னா கேளுங்க. ஐயா, ஆகா, ஓ, ஆகா, யாராவது உடனே வந்து என்ன காப்பாத்துங்களேன், காப்பாத்துங்க. அங்கிள், இப்போ உங்களோட கதையை நான் முடிக்கிறேன். உங்களை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதோட போலீஸும் இங்க வந்துட்டாங்க அங்கிள். எவ்வளவு தைரியம் தான் இவ்வளவு தூரம் வந்திருப்பீங்க? இந்த சின்ன பசங்களை முதல்ல பிடிங்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். I am the Seagull Master. அடடா, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்களேன், என்ன காப்பாத்துங்க. லட்டு சிங் சார், சீக்கிரம் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. ஓ சிவா, நான் இங்க இருந்து வருது. யாராவது வந்து கதவை திறந்து விட்டா தானே அரெஸ்ட் பண்ண முடியும். யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க. ஐயா, போதும் போதும்.
அண்டர் அரெஸ்ட் அண்ட் ஐ நீட் ரெஸ்ட். நான் உங்களோட மாஸ்டர் கிடையாது. இனிமே சிவா தான் உங்களுடைய மாஸ்டர். நீங்க எல்லாரும் இங்க சுதந்திரமா இருக்கலாம். இனி இங்க யாரும் யாருக்கும் மாஸ்டர் கிடையாது.